எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 2019 வருடம் நடைபெற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் முதல் பகுதி. முதல் கேள்வி, சூரிய குடும்பத்தை சாராத பொருள். நெபுலா. நெபுலா. சூரிய குடும்பத்தை சாராத பொருள் நெபுலா. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால், which of the following objects do not belongs the solar system? nebula. அடுத்த கேள்வி, நவீன அணுக்கொள்கையை பொறுத்தவரை பின்வரும் எக்கூற்று தவறானது. அணுக்கள் பிளக்க இயலாதவை என்பது தவறானது. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் கார்பனேட் தாதுக்கள் எவை? மேக்னசைட், சிடரைட். அடுத்து, ஜம்மு தாவி தாவரவியல் பூங்கா யார் பெயரில் அமைந்துள்ளது? ஜானகி அம்மாள். ஜானகி அம்மாள். விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் நூலை வெளியிட்டவர்? கேத்தரின் ஈசா. விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் நூலை வெளியிட்டவர் கேத்தரின் ஈசா. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்க. நியூட்ரோஃபில்கள் துகள் சார்ந்த இரத்த வெள்ளை அணுக்கள். சரி. நியூட்ரோஃபில்களில் சைட்டோபிளாசம் துகள்கள் இல்லை என்பது தவறு. அப்போ ஏ சரி, ஆர் தவறு. அடுத்தது, மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்பநிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன். மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்பநிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் புரோஜெஸ்ட்ரான். புரோஜெஸ்ட்ரான். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்ந்து எது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இவை இரண்டுமே சரியானவை. லூனி ஆற்றின் நீர் பாலோட்டிரா வரை சுவையாக உள்ளது. ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் உயிர்கோள பாதுகாப்பு மையம். மன்னார் வளைகுடா. ஆங்கிலம் சொல்லப்போனால், which of the following is a biosphere reserve? Gulf of மன்னார். அடுத்த கேள்வி, மாமல்லன் என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? மாமல்லன் என்றழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மன். முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்தது, விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார்? ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர். அடுத்த கேள்வி, ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் ஒன்று இங்கு காணப்படுகிறது. பிம்பேட்கா. பிம்பேட்கா. A painting depicting a woman with her child tied to her waist throwing an arrow is found in பிம்பேட்கா. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? மூவருளா நாதமுனி என்பது தவறு. மீதியெல்லாம் பாருங்க. பெரிய புராணம், சேக்கிலார், கலிங்கத்துப்பரணி, ஜெயங்கொண்டார், சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர். இதெல்லாம் சரியானது. அடுத்து, தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது? தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது? தெலுங்கு. அடுத்து, மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் ஹெரோடோட்டஸ். ஹெரோடோட்டஸ். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால், the distribution of powers between the center and the states in the Indian Constitution is based on Government of India Act 1935. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது? ஆறாம் பகுதியில். அடுத்த கேள்வி,
எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது? இதுக்கு சரியான விடை பாராளுமன்றம். பாராளுமன்றம். அடுத்த கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர்? ஏவி டைசி. ஏவி டைசி. பொது உடைமை அரசு நிலவாத நாடு? இதுக்கு சரியான விடை ஜப்பான். which country is not a communist country? ஜப்பான். அதாவது கீழ்கண்டவற்றுள். அடுத்தது, the amendment of constitution which enumerates the fundamental duties of the citizen. 42. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம். 42. அடுத்த கேள்வி, பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. 0 hour is in practice since 1962. உயர்கல்வி சேர்க்கை வீதம் 2020 25% உயர்த்துதல் இந்திய அரசின் நோக்கம். பின்வருவனவற்றுள் G8 நாடுகள் அமைப்பில் இல்லாத நாடு எது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அப்ப G8 நாடுகள் என்னென்ன? பாருங்க, படிக்கிறேன் பார்த்துக்குங்க. G8 நாடுகள்: the United States, the United Kingdom, France, Germany, Italy, Canada, Japan. இதான் வந்து G8 நாடுகள். கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ரஷ்யா, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அமெரிக்க நாடுகள். இந்த 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த G8 நாடுகள். அடுத்தது, கீழ்கண்டவர்களில் ஒருவர் மிதவாதி ஆவார். சரியான விடை தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த கேள்வி, ஈவே ராமசாமி பிறப்பு? செப்டம்பர் 17, 1879. செப்டம்பர் 17, 1879. அடுத்த கேள்வி, சத்யசோதக் சமாஜ் அதாவது உண்மை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதிபா பூலே. Who found the சத்யசோதக் சமாஜ் சொசைட்டி ஆஃப் சீக்கர்ஸ் ஆஃப் ட்ரூத்? ஜோதிபா பூலே. தேசிய டால்ஃபின் மையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது? பீகார். அடுத்த கேள்வி 129, அதாவது இதில் 29வது கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 வருட கரண்ட் அஃபேர்ஸு. அந்த வருடத்தில் நடந்த ஆய்வில் நுண் பிளாஸ்டிக்குகள் கொசுக்கள் வழியாக உணவுச் சங்கிலியினுள் நுழைகின்றன என்பதை வெளிக்காட்டியது. அடுத்தது, அமெரிக்காவின் தேசிய கூடைப்பந்து கழகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர்? சத்னம் சிங் பூம்ரா. அடுத்தது, ஸ்ரீ சக்தி புரஸ்கார் ராணி லக்ஷ்மி பாய் தேசிய விருது எதற்காக வழங்கப்படுகிறது? தேசத்திற்காக சாதனை புரிந்த பெண்மணிகள். இந்திய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்ற நாள்? ஜூலை 25, 2017. தற்போதைய குடியரசுத் தலைவர் யார்? திரௌபதி முர்மு. துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீப் தன்கர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு? அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு 1963. 1963. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 2019 வருடத்தில் நடைபெற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ். இது வந்து முதல் பகுதி. இதில் 33 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம் விடையுடன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் 2019 வருடம் நடைபெற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 ஜெனரல் ஸ்டடீஸுக்கான முதல் பகுதியை இந்த காணொலி வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.